நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற நியூஸு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பணம் ஏர்ன் பண்ணுற நோக்கில் ஃபேக்கான நியூஸும் போட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் வேலை வாய்ப்புக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சோசியல் மீடியாவில் ட்ரை பண்ணுவீங்க. இதுலேயும் நிறைய ஏமாற்று ஃபேக்கெல்லாம் இருக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. நமது சேனலில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் நீங்கள் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான உண்மையான வேலை வாய்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி கைடன்ஸும் உங்களுக்கு நல்லங்க. நிறைய இன்டர்வியூக்கான கைடன்ஸு, எக்ஸாமுக்கான கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் இந்த சேனலை வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ இந்த அங்கன்வாடி ஜாப்ன்ட்டு ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்கள் அமௌண்ட்டெல்லாம் பிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க. இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து ஒரு கால்பர் வந்திருக்கு. சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில், கோயிலில் கிடையாது, அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு கால்பர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 58,100 வரை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஆணையார் இந்து சமய அறநிலைத்துறை எண் 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000 அப்படிங்கிற அட்ரஸுக்கு 28ஆம் தேதி வர்ற 28ஆம் தேதி 5:45 நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான வேலை. இதுக்கு எழுத்து தேர்வு கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான் நடக்குது. சரிங்களா? எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன போஸ்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. விடோ கேட்டகரி SCA அருந்ததியருக்கு அந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு அதர்ஸ் ஒரு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு கேட்டகரி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கு ப்ரியாரிட்டியில் SC ஜென்ரலுக்கு ஒன்று ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி உமனுக்கும் அதர்ஸில் ஒன்று ஒதுக்கியிருக்கிறாங்க. நான் ப்ரியாரிட்டி இந்த டேபிள் காலம் வைஸாக உங்களுக்கு இதை ஒதுக்கியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னது அப்படின்னா, கொரோனா தொற்றில் நீங்கள் பெற்றோரை இழந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை போடுங்க. அவசரப்படாதீங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசு வரையாகவும், அதாவது ஆதி திராவிடர் வகுப்பு சேர்ந்தவங்களுக்கு. அதே மாதிரி MPC கேட்டகரிக்கு 18லேருந்து 34 வயசு. இதில் அதர் கேஸ்ட் 18லேருந்து 32 வயசு வரைங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இதோட என்ன சொன்னால் சான்றோப்பிட்ட கல்வி தொகுதி, சரிங்களா, அட்டஸ்டட் வாங்கி அந்த ஜெராக்ஸில் அட்டஸ்டட் வாங்கி அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அரசு இதழ் பதிவுபெற்ற அலுவலர், கல்வியாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள் போன்ற எவரேனும் ஒருவரிடம் டாக்டர்கிட்ட ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அதை ஜெராக்ஸ் எடுத்து அதுலேயும் கையெழுத்து வாங்கி அனுப்பணும். அடுத்து இன்டர்வியூக்கு உண்மை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கண்டிப்பாக வேணும். இப்போ இல்லை சார் என்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் பதிஞ்சிட்டு இது பண்ணுற மாதிரிங்க. மேலே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய பெயர் தமிழ் எழுதிருங்க, அப்பா பேர் தமிழ் எழுதிருங்க, பாலினம் ஆனா பெண்ணான்னு எழுதிருங்க, நிரந்தர முகவரி உங்கள் அட்ரஸ் எழுதிருங்க, திரும்ப அஞ்சல் தொடர்புக்கான முகவரி உங்கள் அட்ரஸ் தான். இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக எழுதணும். இமெயில் அட்ரஸ் மாற்றி தப்பாக எழுதிடாதீங்க. பிறந்த தேதி எழுதிருங்க, இனம், வகுப்பு உங்களுடைய இதை எழுதிருங்க, மதம், இனம் அதையும் எழுதிருங்க, கல்வி தொகுதியை எழுதிருங்க, உங்களுக்கு வேறு என்னென்ன மொழி தெரியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு உள்ளதுன்னா அதை எழுதிருங்க. தற்போது நீங்கள் வேறு வேலை பார்க்குறீங்கன்னா அதையும் எழுதிருங்க. பின்குறிப்பு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா அதையும் எழுதிருங்க. மேலே விண்ணப்பத்திறன் கையொப்பம் போட்டு நாள் போட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணோம். இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கங்க. நான் ஒரு வீடியோஸ் போடுறேன், அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.